பகவத்கீதையில் 5வது சாப்டரில் இப்போ 28வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஏதேந்திரிய மனோ புத்திர் முனி மோக்ஷப்பராயணக விகதேச்சாபய க்ரோதோ ய சதா முக்த ஏவசக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஏதேந்திரிய மனோ புத்திகி, ஆத்மாவை தவிர்ந்த விஷயங்களில் செல்ல முடியாதபடி அடங்கப்பட்ட இந்திரியங்களையும் மனதையும் அறிவையும் உடையவனாக என்ன பண்ணணும்? ஆத்மாக்குள்ள இந்த இந்திரியங்களோட மனம் புத்தி வாக்கு எல்லாருக்கெல்லாம் எல்லாம் வரவே கூடாது. அந்த அளவுக்கு செல்ல முடியாதபடி விகதேச்சா பயக்ரோதக, அதனாலேயே விஷயங்களில் அவ்விருப்பம் நிறைவேறாதால் ஏற்படுகின்ற பயம், அதை நிறைவேறாதபடி செய்யக்கூடியவரோட அவள்கிட்ட கோபம் ஆகியவற்றை அற்றவனா. ஏன்னா நமக்கு ஒரு காரியம் வேணும்னா ஆசை வரும். அந்த ஆசை நிறைவேறலைன்னா அது அதனால நமக்கு நல்லது நடக்குமா இல்லை ஏதாவது கெடுதல் நடக்குமாங்கிற பயம் வரும். ரொம்ப ஆசைப்படுறோமே, செய்யலாமா கூடாதாங்கிற ஒரு பயம் வரும். சரி, அதுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டோமானா அதை தடுக்கிறாளே, அவன் மேலே கோபம் வரும். ஸோ அதெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த கோபம் அற்றவனாய் மோக்ஷப்பராயணக, ஆத்ம பிராப்தியாகிற மோட்சத்திலேயே பிராப்பியமாக கொண்டவனாய், அதிலேயே கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். முனிகி, ஆத்மாவை காண்பதையே இயல்பாக உடையவனாய், யக சக, எவன் இருக்கிறானோ அவன், சதா முக்த ஏவ, எப்போது முக்தனாகவே இருப்பவன் என்று தெரிவிக்கிறார். அவன் முக்தனே சொல்லிடலாமா அப்படிப்பட்டவனை. முதல் லைன் என்ன சொல்கிறார்? ஏதேந்திரிய மனோ புத்திர் முனி மோக்ஷப்பராயணக, அதாவது எவன் இந்திரியங்கள் மனம் புத்தி அது எல்லாத்தையுமே மற்ற விஷயங்களில் போக விடாமல் ஆத்மாவிலேயே இயல்பாகவே இருத்தி விடுகிறானோ, கஷ்டப்பட வேணாம், நேச்சுரலாகவே அவன் அப்படியே கர்மம் செஞ்சு இயல்பாகவே இருத்தி விடுகிறானோ. அப்போ இப்போ 2வது லைன் பார்க்கணும். விகதே சாபய குரோதோக யய சதா முக்த ஏவசக, ஆசை பயம் கோபம் எல்லாத்தையும் விளக்கிறணும். அப்படிப்பட்டவன் உயர்ந்த இலக்காகிய மோட்ச பிராப்தியிலேயே உறுதியுடன் இருக்கிறான் இல்லையா, அவனை முனி என்றே சொல்லிவிடலாம். முனிவனாகவே இருக்கிறானா. ஆத்மாவை நேரே கண்டு அறிந்து கொள்கிறான். ஆத்மா பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த முனிவர்கள் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் அடைக்கிறதுனால அவன் ஆத்மாவையே நேர பார்க்க முடியா இருக்கானாம். அப்படிப்பட்டவன் இங்கே இருந்து கொண்டே முக்தனாக கருதப்படுகிறான். அவனை முக்தன்னே சொல்லிடலாம். இங்கே இருந்தாலும் அவன் முக்தனை போல தான் இருக்கான். அப்படியே இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து இப்போ முடிக்கிற.